வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் மட்டும் பார்த்தோம். அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் பார்த்தோம். அதாவது ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா அவ்வளோதான் பார்த்தோம். அப்போ ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டான்னு பார்க்கறதுக்காக 2 பேசிக் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தாங்க. அந்த 2 பேசிக் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, first one is if he is in India for a period of 182 days or more during the previous year. ப்ரீவியஸ் இயர்ல 182 நாள் அல்லது அதுக்கு மேல இருந்திருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு டைரக்டா போயிடலாம். பட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாத பட்சத்துல ரெண்டாவது கண்டிஷனாவது சாட்டிஸ்ஃபை பண்றாரான்னு பார்த்தோம். அது வந்து he is in India for a period of 60 days or more during the previous year and 365 days or more during 4 previous years immediately preceding the previous year. அதாவது போன ப்ரீவியஸ் இயர்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அசஸ்மெண்ட் இயர் 23-24ல இருந்தோம்னா 22-23 இஸ் த ப்ரீவியஸ் இயர். அதுல 60 அல்லது 60 நாளைக்கு மேல இருக்கணும். அண்ட் 22-23க்கு முன்னாடி 4 வருஷம், அதாவது 21-22, 20-21, 19-20, 18-19 இந்த 4 வருஷத்துல 365 நாள் அல்லது அதுக்கு மேல இருந்தாருன்னா போதும். செகண்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அவரை நம்ம ரெசிடென்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம அதுலயும் சம் எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தோம். 5 எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், இந்தியா விட்டு போனோம், who leaves India during the previous year. An Indian citizen who leaves India during the previous year for the purpose of employment. எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போனார்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும்தான் பார்க்கணும், செகண்ட் கண்டிஷன் பார்க்க தேவையில்லை. ரெண்டாவது, an Indian citizen who leaves India for the previous year, during the previous year, எதுக்காக? as a crew member of the இந்தியன்ஷிப்போட crew மெம்பரா போனார்னா அவருக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் பார்த்தா போதும். சரி, நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் சிட்டிசன் ஆர் த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகேவா? இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கலாம், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினாவும் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுல எதனாலும் இருக்கலாம். பட் அவர் வந்து அவரோட இன்கம் ஃபாரின் சோர்சஸை விட்டுட்டு 15 லட்சத்துக்கு மேல இருந்ததுன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கணும். சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா செகண்ட் கண்டிஷன்ல 60 நாளைக்கு பதிலா 120 நாள்னு எடுத்துக்கணும். எப்ப 15 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா அவரோட இன்கம். அதே இது வந்து, அதாவது இந்தியன் சிட்டிசன், பர்சன் ஆஃப், 4வது பாயிண்ட் நான் சொல்ல போறேன். ஸோ அதே இது வந்து யாரு? இந்தியன் சிட்டிசன் ஆர் அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் தான் அவங்க. ஆனா இன்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 15 லட்சத்துக்கு குறையா இருக்கும் ஃபாரின் சோர்சஸை விட்டுட்டு பார்க்கும்போது. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து செகண்ட் கண்டிஷனை பார்க்கவே தேவையில்லை, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தா மட்டும் போதும். ஓகே, இப்ப அடுத்து ஒருத்தர் இந்தியன் சிட்டிசன், பட் அவருக்கு என்ன அப்படின்னாக்கா இது கிடையாது, என்ன கிடையாது, 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. அட் த சேம் டைம் 15 லட்சத்துக்கு மேல ஃபாரின் சோர்சஸை விட்டுட்டு பார்க்கும் போதே இன்கம் இருக்கு, எந்த கண்ட்ரியும் டாக்ஸ் பண்ணல. ஸோ இந்த கேஸ்ல ஹி இஸ் டீம்டு டு பி ரெசிடென்ட். இதை தான் நம்ம 5 எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்தோம். ரைட்டா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப், அதாவது ரெசிடென்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, நான் ரெசிடென்ட்னா ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. பட் இதே இது ரெசிடென்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்க போறோம். அடுத்த ஸ்டெப்ல ரெசிடென்ட் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஆர்டினர்லி ரெசிடென்ட்டா நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ரெசிடென்ட்டை 2ஆ பிரிக்கிறோம், ஆர்டினர்லி ரெசிடென்ட், நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினர்லி ரெசிடென்ட் நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா, இஃப் அன் இண்டிவிஜுவல் சாட்டிஸ்ஃபைஸ் எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன்ஸ் அண்ட் போத் த அடிஷனல் கண்டிஷன்ஸ், 2 அடிஷனல் கண்டிஷன்ஸையும் யாரு சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்றோம்? ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினர்லி ரெசிடென்ட்னு சொல்ல போறோம். அதாவது இன்னும் ஒரு இது சொல்ல போனா,
லைக் ஃபர்ஸ்ட் பாதியை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, அவர் ரெசிடென்ட்ங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் ஹாஃப் தான் நம்ம செகண்ட் ஸ்டெப்ல பார்க்கணும். அதாவது போத் த அடிஷனல் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாருன்னா ஆர்டினர்லி ரெசிடென்ட். சரி, இப்ப அதே இது வந்து நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதாவது இஃப் ஹி சாட்டிஸ்ஃபைஸ் எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன்ஸ், ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாரோ அவரை வந்து ரெசிடென்ட்ங்கிற கேட்டகரிக்குள்ள நம்ம கொண்டுட்டோம். இப்ப ஆர்டினர்லி ரெசிடென்டா நாட் ஆர்டினர்லியான்னு பாக்குறதுக்கு ரெண்டு அடிஷனல் கண்டிஷன்ஸ் நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த ரெண்டு அடிஷனல் கண்டிஷன்ஸ்ல இஃப் ஹி சாட்டிஸ்ஃபைஸ் one or none of the additional conditions, ஸோ ஒரு அடிஷனல் கண்டிஷனோ இல்லை ஒன்றுமே அடிஷனல் கண்டிஷனில் ஒன்று கூட சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா ஹீஸ் டர்ம்ட் அஸ் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட். ஓகே, இப்போ அடிஷனல் கண்டிஷன் சொல்லிட்டு இருக்கோம், பட் வி டோன்ட் நோ வாட் ஆர் அடிஷனல் கண்டிஷன்ஸ். அதை நம்ம பார்ப்போம். Say, first point, he is resident in India for at least 2 years out of 10 preceding years immediately preceding the previous year. கவனிங்க, உங்களோட ப்ரீவியஸ் இயர் 2022-23னா அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துல ஏதாவது 2 வருஷம் அவர் ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம ஆன்சர் வந்துருச்சுன்னா போதும், ஹி சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபர்ஸ்ட் அடிஷனல் கண்டிஷன். அண்டர்ஸ்டுட்? அப்ப ரெசிடென்ட் அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்? பேசிக் கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்றாரான்னு பார்த்தா போதும். ஓகேவா? அவ்வளவுதான். ஆர்டினர்லி அதெல்லாம் தேவையில்லை, ரெசிடென்டா 2 வருஷம் இருந்தா போதும். அடுத்து செகண்ட் கண்டிஷன், if he is in India for a period of 730 days during 7 previous years. 7 வருஷத்தை எடுத்துட்டு அந்த 7 வருஷத்துல 730 நாள் இந்தியால இருந்தாரா? இம்மீடியட்லி ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயர். நல்லா கவனிங்க, இதுவும் 22-23 விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற 7 வருஷத்தை எடுத்து பார்க்கணும். இம்மீடியட்லி ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயர். If he is in India for a period of 730 days during 7 previous years immediately preceding the previous year. இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னா ஆர்டினர்லி ரெசிடென்ட். இந்த ரெண்டுல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாரு, இல்ல ஒண்ணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுலயும் there are some exceptions. Okay, can you remember the exceptions for while finding out the resident? அதாவது ரெசிடென்டா நான் ரெசிடென்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 5 எக்ஸப்ஷன்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இந்த 5 எக்ஸப்ஷன்ஸ்ல நல்லா கவனிங்க, இந்த 5 எக்ஸப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும், தட் இஸ் 182 டேஸ் ஆர் மோர் இருந்தாதான் அவர் ரெசிடென்ட். ரெண்டாவது கண்டிஷன்லயும் 182 டேஸ் ஆர் மோர், அதாவது இந்த ரெண்டுமே என்னன்னா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், who
leaves India during the previous year. First one வந்து for employment purpose, second one வந்து as a crew member of Indian ship. இந்த ரெண்டுலையுமே 182 days or more இருக்கும். அதே மாதிரி மூணாவது வந்து என்னன்னா இந்தியன் சிட்டிசன் ஆர் அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அதுல வந்து ஒன்னாவது மட்டும் பத்தாது, ரெண்டாவது கண்டிஷன்ல 60 நாளைக்கு மேல 120 நாள். ஓகேவா? 60 நாளைக்கு பதிலா நம்ம 120 டேஸ்ன்னு எடுப்போம். ஓகேவா? ஒன்னு. அடுத்து நாலாவது கண்டிஷன் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் பார்த்தா போதும். அதாவது என்னன்னா அந்த 15 lakhs கம்மியா இருக்கும் அவரோட இன்கம், அதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் பார்த்தா போதும். அதுக்கு அடுத்து ஃபிஃப்த் ஒன்ல நல்லா கவனிங்க. ஃபிஃப்த் ஒன் என்னது? போத் த பேசிக் கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்க மாட்டாரு. டீம்டு டு பி ரெசிடென்ட் பார்த்தோம் இல்லையா? சோ இந்த தேர்ட் பாயிண்ட் இருக்கு பாரு, நல்லா கவனிக்கணும். தேர்ட் பாயிண்ட், அதாவது a person of Indian citizen or a person of Indian origin இருக்கணும். First thing, first condition. Second என்ன பார்த்தோம்? more than 15 lakhs. Other than foreign sources. Total income more than 15 lakhs இருக்கணும். Other than foreign sources. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கண்டிஷனோட இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அங்க ரெசிடென்ஷியல் முதல்ல ரெசிடென்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் 182 டேஸ்க்கு மேல இருக்கணும். இல்லைன்னா ரெண்டாவது கண்டிஷன்ல 60 நாளைக்கு பதிலா 120 டேஸ போடணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இவங்க வந்து even though they satisfy both the additional conditions, they are treated as not ordinarily resident. நல்லா கவனிக்கணும், not ordinarily resident. நம்ம ஆக்சுவலி என்ன பார்த்தோம்னாக்கா, ரெண்டு அடிஷனல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா ஆர்டினர்லி ரெசிடென்ட்னு பார்த்தோம் இல்லையா? இல்லை, there are two exceptions. ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் இந்தது. ஓகேவா? இவர் even though he satisfies both the additional conditions, he is treated as resident but not ordinarily resident. ரெண்டாவது கேட்டகரி. செகண்ட் பாயிண்ட், அந்த லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. டீம்டு டு பி ரெசிடென்ட்னு ஒன்று சொன்னோம்ல, பேசிக் கண்டிஷன் ஒன்று கூட சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க மாட்டார். இந்தியன் சிட்டிசன் 3 கண்டிஷன் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், டோட்டல் இன்கம் மோர் தேன் 15 lakhs இருக்கும், அதர் தேன் ஃபாரின் சோர்ஸ், தேர்டு கண்டிஷன் என்னன்னா does not satisfy both the basic conditions. ரெண்டு பேசிக் கண்டிஷன்ல ஒன்னு கூட சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்க மாட்டாரு. இப்படி கேஸ்ல ஒரு ஆளு, இவரை நம்ம டீம்டு டு பி ரெசிடென்ட்னு சொன்னோம் இல்லையா? அப்ப ரெசிடென்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, அதாவது வேற எந்த கண்ட்ரிலையும் டாக்ஸ் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. ஸோ இவரை வந்து நம்ம டீம்டு டு பி ரெசிடென்ட்னு சொன்னோம். ஸோ இப்போ இவர் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட் even though he satisfies both the additional conditions. பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல, பட் போத் த அடிஷ்னல் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலும் அவர் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட். ஸோ தீஸ் ஆர் த டூ எக்ஸப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது அவரோடது நம்ம பார்க்கும்போது என்னன்னா, ரெண்டு அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஆர்டினர்லி ரெசிடென்ட்னு எழுதிடக்கூடாது, நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட். தெளிவாக இருங்க. ப்ரொவிஷன் தரவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்ளம் பண்ணும்போது கரெக்டாக பண்ண முடியும். நம்ம அடுத்து ப்ராப்ளம் பண்ணும்போது பார்க்கணும். ஓகேவா? இப்போ நான் சிம்பிளாக ஒரு 3 சொல்கிறேன், எக்ஸப்ஷனை விட்டுட்டு நான் சொல்கிறேன். ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினர்லி ரெசிடென்ட்னா he satisfies any one of the basic condition and both the additional conditions. First one.
ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட்னா he satisfies any one of the basic conditions and one or none of the additional conditions. அவரை வந்து நம்ம நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட், அதாவது ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட் சொல்கிறோம். நான் ரெசிடென்ட்னா he satisfies none of the basic conditions. எந்த பேசிக் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க மாட்டார். ஓகேவா? கிளியர்? ஓகே, திஸ் இஸ் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவலோடது. அதுக்கடுத்து நம்ம ஹெச்யூஎஃப் ஓடது பார்ப்போம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹெச்யூஎஃப். See, இந்த ஹெச்யூஎஃப் ஓடது நம்ம பார்க்கும்போது ஃபர்மோடதை பார்க்கும்போது கம்பெனியோடதை பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ஆக்சுவலி கம்பெனி அண்ட் ஃபர்முக்கு வந்து நமக்கு ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டான்னு கண்டுபிடிச்சா போதும். பட் ஹெச்யூஎஃப்க்கு வந்து இண்டிவிஜுவல் மாதிரி ஆர்டினர்லி ரெசிடெண்ட்டா இல்லை நாட் ஆர்டினர்லி ரெசிடெண்ட்டான்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஹெச்யூஎஃப், ஃபர்ம், கம்பெனி, அதர் பர்சன், இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. வரிசையாக இன்கம் டேக்ஸில் நான் போட்டுகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.